வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங் 1 பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு அண்ட் அதோட சிலபஸ் தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ் பார்க்கலாமா? பாருங்க இது வந்து யூனிட் 1. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தியரி பார்ட் தான். ஓகே, இந்த தியரி பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல ஒரு கொஸ்டினும் 10 மார்க்ல ஒரு கொஸ்டினும் அவசியம் கேட்டுருவாங்க அண்ட் 2 மார்க்ல 2 கேள்வி கேட்டுருவாங்க. ஓகே, இது ஃபுல்லாவே வந்து இன்ட்ரோடக்ஷன் காஸ்ட் அக்கவுண்டிங் பத்தி இன்ட்ரோடக்ஷன், அதோட நேச்சர், ஸ்கோப், பிரின்சிபல்ஸ், ஓகே, டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் இத பத்தினது தான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் காஸ்ட், காஸ்ட் எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. ஓகே, இது தியரி பார்ட் தான். இப்ப யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். இந்த காஸ்ட் அக்கவுண்டிங்லயே நம்ம வந்து ஈஸியா சென்டம் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆனா நமக்கு வந்து இப்ப இந்த யூனிட் 2ல நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல காஸ்ட் ஷீட் அப்படின்றது நமக்கு தனியா ஒரு சாப்டர் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதாவது பாருங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட்ன்றது தனியா ஒரு சாப்டர் இருக்கு. அப்புறம் டெண்டர் அண்ட் கொட்டேஷன். இந்த டெண்டர் அண்ட் கொட்டேஷன் பாத்தீங்கன்னா காஸ்ட் ஷீட் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டெண்டர் அண்ட் கொட்டேஷனும் ஈஸியா நம்ம போட்டுடலாம். அப்புறம் ரிகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அக்கௌண்ட். ஓகே, காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அக்கௌண்டோட ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க பேங்க் ரிகன்சிலியேஷன் படிச்சிருக்க மாதிரி இப்ப காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கும் ரிகன்சில் பண்ணுவாங்க. ஓகேவா? அது அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனி சாப்டர் தான் இதுல. அண்ட் யூனிட் காஸ்டிங், ஜாப் காஸ்டிங். யூனிட் காஸ்டிங்ன்றது ஒரு தனி சாப்டர், ஜாப் காஸ்டிங்ன்றது தனி சாப்டர். மொத்தத்துல இந்த காஸ்ட் ஷீட் படிச்சு தரோவா அப்படின்னா இந்த டெண்டரா இருக்கட்டும், யூனிட்டா இருக்கட்டும், ஜாப் காஸ்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலரா தான் இருக்கும். இந்த ரிகன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அக்கௌண்ட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இந்த காஸ்ட் ஷீட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்ப இந்த காஸ்ட் ஷீட் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4 சாப்டருமே உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்கும். சரியா? இப்ப இதுல மட்டும் பாருங்க 1, 2, 3, 4, 5 5 சாப்டர் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இந்த யூனிட் 2ல. ஓகே, யூனிட் 2லயும் பாத்தீங்கன்னா 5 மார்க்ல 1, 10 மார்க்ல 1. ஓகே, 5 மார்க்ல 2 கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க நிறைய நமக்கு இது சாப்டர் இருக்கிறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 3. இது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்டிங். ரொம்ப 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 ஈஸி தான். இதுல வந்து எத்தனை விதமான மெத்தட் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னா இந்த இஓக்யூ கால்குலேஷன், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, அப்புறம் ரீஆர்டர் லெவல். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் ஆஃப் இஷ்யூ இருக்கு இல்லையா? இதுல தான் நம்ம இந்த FIFO மெத்தட், LIFO மெத்தட், பேஸ் ஸ்டாக் மெத்தட், ஸ்பெசிபிக் பிரைஸ், சிம்பிள் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ், இதெல்லாம் ஒவ்வொரு மெத்தட். ஓகே, இதெல்லாம் நம்ம இங்க படிக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். இதுலயும் 5 மார்க்கும் 10 மார்க்கும் ஒண்ணு வரும் உங்களுக்கு. சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாருங்க. அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பாத்தீங்கன்னா லேபர் காஸ்டிங். இதுல வந்து லேபருக்கு வேஜஸ் எப்படி குடுக்குறோம்? ஓகே, பீஸ் ரேட்ல குடுக்குறோமா? டைம் ரேட்ல குடுக்குறோமா? டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து வேஜ் பேமெண்ட் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். ஓகே, அதாவது லேபர் காஸ்டிங். இது ஒரே ஒரு சாப்டர் தான். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து வேஜ் பேமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். வேஜஸ் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல. இதுதான் வந்து இந்த சாப்டர்ல வருது. ஓகே, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங்கோட முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட். இத மூணுத்தையும் தனித்தனி சாப்டரா பார்ப்போம். இப்ப முன்னாடி நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா மெட்டீரியல். இப்ப நம்ம வந்து பாக்குறது லேபர். அடுத்து பாத்தீங்கன்னா 5th யூனிட் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஓவர்ஹெட். பாருங்க, இது ஓவர்ஹெட். ஓகே, இந்த ஓவர்ஹெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்ஹெட் வந்து எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம், அது எப்படி அப்சார்ப் ஆகுது, ஓகேவா? இந்த ஓவர்ஹெட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுல வந்து ஒரு 4 மெத்தட் 5 மெத்தட் இருக்கு நமக்கு. இதுவுமே ஈஸியானது தான். இதுவுமே உங்களுக்கு 5 மார்க் அண்ட் 10 மார்க்ல வரும். இப்ப லேபர் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து 5 மார்க் ரொம்ப சிம்பிளா வெறும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா ஃபார்முலா போட்டுட்டு அதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஆன்சர் வந்துரும். அத மாதிரி தான் வந்து லேபர் காஸ்டிங் இருக்கும். ஓவர்ஹெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். மொத்தத்துல காஸ்ட் அக்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாருமே சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, பாஸ் மார்க்ன்றது இல்ல. சென்டமே வந்து எல்லாரும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்ப இதுல வந்து நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரீவியஸாவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் போடுங்க, பினான்சியல் மேனேஜ்மெண்ட் போடுங்க, இன்கம் டாக்ஸ் போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப காஸ்ட் அக்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்த்திருக்க சாப்டர்ஸ் சொன்னேன் இல்லையா?
அது எல்லாத்துலயுமே ப்ரீவியஸா நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப வந்து உங்களுக்கு இதோட பிளே லிஸ்ட்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அண்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். இப்ப பாருங்க பிளேலிஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்றது உங்களுக்கு சொல்றேன், இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடா மட்டுமே. இப்ப பாருங்க, இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது என்னன்னா, இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு மொத்தமா இந்த என்டையர் சிலபஸ் வந்து இதுல கவர் ஆயிடும். காஸ்ட் அக்கௌண்டிங்ல இருக்க மொத்த சிலபஸோட வீடியோ வந்து பிளேலிஸ்ட் இது. சாப்டர் வைஸ் வேணும் அப்படின்னா காஷீட்டுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கு, டெண்டர் அண்ட் கொட்டேஷனுக்கு கொடுத்துருக்கேன், ரிகன்சிலேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், ஜாப் காஸ்டிங், யூனிட் காஸ்டிங், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது யூனிட் 2ல இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ன்றது யூனிட் 3, அப்புறம் லேபர்ன்றது யூனிட் 4, ஓவர் ஹெட் காஸ்டிங்ன்றது யூனிட் 5. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் சால்வ் பண்ணதும் இதுக்கு வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன் அண்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பாத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.